இந்த மொத்த எக்ஸிட் போல் சர்வேவும் ஒரு நபரை ஏமாத்திட்டு இருக்கு. அந்த நபர் விஜய். ஏன் சொல்றேன்னா, ஒரு எக்ஸிட் போல்ல இந்த நபர் 120 சீட்டு வாங்குவான்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு எக்ஸிட் போல்ல அந்த நபர் 0 சீட்டு வாங்குவான்னு சொல்றாங்க. இந்த டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு? இந்த டிஃபரன்ஸ் டோட்டலாவே டிஃபரெண்டா இருக்கு. இந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக் என்ன? அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். 2024 லோக்சபா எலெக்ஷன்ல இந்த மாதிரி எக்ஸிட் போல் சர்வேயை பார்த்து ஸ்டாக் மார்க்கெட்டே குலுங்கி போச்சு. இன்வெஸ்டர்ஸ் லட்சக்கணக்கான கோடிகளை அதுல லாஸ் பண்ணாங்க. அந்த சேம் சர்வே ஏஜென்சி தான் 2026லயும் இந்த எலெக்ஷன்லயும் அவங்களோட சர்வேவை வெளியிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல தளபதி விஜய ஒரு கிங் மேக்கர் மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸிட் போல் இருக்குல்ல, இது கடந்த சில வருடங்கள்ல எவ்வளவு பெரிய ஃபெயில் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டுல பாலிடிக்ஸ் இப்போ ஒரு பெரிய மூவி மாதிரி இருக்கு. இங்க டிஎம்கே ஏடிஎம்கே இது ரெண்டுக்கு நடுவில் பல ஆண்டுகள் கடும் போட்டி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா இந்த டைம் ஒரு புது பிளேயர் உள்ள வந்திருக்காரு. அவர் தான் தளபதி விஜய். டிவிகே தளபதியோட கிரேசி ஃபேன் ஃபாலோவிங்க பார்த்து நிறைய ஏஜென்சிஸ் இந்த டைம் ஒரு மாற்றம் நடக்கும், மிகப்பெரிய சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஏஜென்சிஸ். ஆனா எக்ஸிட் போல் பார்த்தப்போ எல்லாருமே ஷாக் ஆனாங்க. ஏன்னா இதுவரைக்கும் எந்த ஒரு பாலிட்டிஷியனுக்கும் இல்லாத அளவு வந்த முதல் எலெக்ஷன்லயே இந்த அளவுக்கு சீட்டுகள் வாங்கும் அப்படின்னு யாரும் ப்ரெடிக்ஷன் பண்ணதே இல்லை. ஆக்சிஸ் மை இந்தியா இந்தியால ஒரு ட்ரஸ்டட் சர்வே சொல்லப்படுது. ஆக்சிஸ் மை இந்தியா எக்ஸிட் போல்ல என்ன சொல்றாங்கன்னா, டிவிக்கு 98ல இருந்து 120 சீட்டுகள் வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல மொத்தம் 234 சீட்டு. இதுல ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா குறைஞ்சது 118 சீட்டாச்சும் எடுத்தாகணும். ஆக்சிஸ் மை இந்தியா ப்ரெடிக்ஷன் படி அவங்க கணக்குப்படி பார்த்தா தளபதி விஜய் சிஎம் ஆக போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஎம்கே அலைன்ஸ் 92ல இருந்து 110 சீட்டுகளையும், அதே மாதிரி ஏடிஎம்கே அலைன்ஸ் 22ல இருந்து 32 சீட்டுகளையும் வாங்கணும்னு அவங்க ப்ரெடிக்ஷன் பண்ணிருக்காங்க. ஆக்சிஸ் மை இந்தியா விஜய்க்கு 98ல இருந்து 120 சீட்டுகள் கொடுத்திருக்காங்க. அதே சமயத்துல சாணக்கியால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜயோட கட்சி அந்த அளவுக்கு சீட்டுகள் வாங்காதுன்னு சொல்லியிருக்காங்க. கூடவே டிஎம்கே எந்த அளவுக்கு சீட்டுகள் வாங்கியிருக்கும்னா 145ல இருந்து 160 சீட்டுகள் வாங்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கே அலைன்ஸ் 15ல இருந்து 65 சீட்டுகள் வாங்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல நீங்க சொல்லுங்க, இதுல நம்ம யாரை நம்புறது? ஒரு ஏஜென்சி விஜய்க்கு 120 சீட்டு வாங்குவாங்கன்னு சொல்றாங்க, இன்னொரு ஏஜென்சி அதுக்கு விஜய் 0 சீட்டு வாங்குவாங்கன்னு சொல்றாங்க. இந்த போல் அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகும். ஏன் சொல்றேன்னா, சில பேர் ஓப்பனா வெளியில வந்து நான் யாருக்கு ஓட்டு போட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல மாட்டாங்க. இப்போ குறிப்பா பாத்தீங்கன்னா, சில பேர் வந்து இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கேன்னு வெளியில சொல்லுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள பார்க்கும்போது அந்த கட்சியோட பலனா அவங்க எடுத்திருப்பாங்க. அதன் காரணமா அவங்க அந்த கட்சி தான் ஓட்டு போட்டிருந்தா கூட வெளியில சொல்லும்போது இந்த கட்சிக்கு நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்றேன். இந்த காரணங்கள் இருக்கனாலேயே நிறைய டைம் அந்த எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்போ விஜயோட வாக்குகள் பாத்தீங்க அப்படின்னா மெயினா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸையும் யங்ஸ்டர்ஸையும் டார்கெட் பண்றாங்க. ஆனா டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரியான கட்சிகளுக்கு அவங்க கட்சி ஓட்டுகள்னு சொல்லி தனியா ஓட்டுகள் இருக்கும். எப்பவுமே அது சில பர்சன்டேஜ் இருக்கும். ஆனா அந்த ஸ்ட்ராங்கான ஓட்டர்ஸை தாண்டி விஜய் மேல வந்து இந்த அளவுக்கு சீட்டுகள் வாங்கி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது இந்த எலெக்ஷன்ல பாசிபிளே இல்லை. ஆனா நிறைய எக்ஸிட் போலா இருக்கட்டும், நிறைய சோசியல் மீடியா ப்ரொபகண்டா எப்படி இருக்குன்னா, விஜய் சிஎம் ஆக போறாரு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஒரு ரியலான ட்ரூத் எப்போனா மே 4ஆம் தேதி தெரியும். அந்த டைம்ல கண்டிப்பா இப்போ எந்த அளவுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்களோ, எக்ஸிட் போல்ல எந்த அளவுக்கு சர்வே வந்திருக்கோ அந்த அளவுக்கு அதுல பாதி கூட விஜய் வாங்க முடியாது. வேணா இந்த வீடியோல நான் கேரண்டியா சொல்றேன், நீங்க நோட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோக்குள்ள கமெண்ட்மே கொடுங்க. இப்போ எந்த அளவுக்கு சீட் இருக்கோ அதுல பாதி கூட விஜய் நல்லா ஜெயிக்க முடியாது, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆக்சிஸ் மை இந்தியா சர்வே என்ன சொல்றாங்கன்னா, அவரு 98ல இருந்து 120 சீட்டுகள் செய்வார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சபடி அவரு விஜய் குறைஞ்சது ஒரு 25-30 சீட்டு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். என்ன பொறுத்தவரையும் பர்சனலா விஜய் எவ்வளவு சீட்டு வாங்குவாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா 7ல இருந்து 10% ஓட்டை வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். விஜய் ஒருவேளை இந்த எலெக்ஷனை தாக்கு பிடிச்சு அடுத்த எலெக்ஷன்ல நின்ட்டாருன்னா அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல மிகப்பெரிய வாய்ப்பு விஜய்க்கு இருக்கு. ஆனா இந்த எலெக்ஷன்ல விஜய்க்கு சுத்தமா வாய்ப்பு கிடையாது. ஆனா சோசியல் மீடியால நிறைய பேர், நிறைய ஃபேன்ஸ் விஜய் சிஎம் ஆக போறாரு அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஆனா அவங்களுக்கெல்லாம் உண்மையான ஷாக் 4ஆம் தேதி இருக்கும். ஏன்னா ஈஸியா தெரியுது ஜெயிக்க போறது யாரு அப்படிங்கிறது. இந்த சோசியல் மீடியா புரபகண்டால பாதிக்கப்பட போறது யாரு அப்படின்னா, அந்த கட்சியோட ஃபேன்ஸ் ரொம்ப பாதிக்கப்பட போறாங்க. குறிப்பா அந்த கட்சியில இருக்கக்கூடிய சின்ன பசங்க. ஏன்னா அவருக்கு ஓட்டு போடுறதுக்கே வந்து அழுதுகிட்டே எங்க அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ஜெயிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு ரிசல்ட் அப்போ அவர் ஜெயிக்கல அப்படின்னா எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு வீடியோக்கள் அவரை பத்தி அழுது, எவ்வளவு வீடியோக்கள், எவ்வளவு ப்ரொபகண்டா, எவ்வளவு எமோஷனல் பேக்மெயில் சோசியல் மீடியால வீடியோக்களா வரப்போகுது நீங்க வெயிட் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும். சோ இந்த வீடியோல நான் கேட்கிற கேள்வி, விஜய் எவ்வளவு பர்சன்ட் ஓட்டு வாங்குவாரு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிற பர்சன்டேஜ் கீழே கமெண்ட்ல கொடுங்க. யாருக்கு கரெக்டான பர்சன்டேஜ் சொல்றாங்கன்னு பார்ப்போம். இதே மாதிரி நிறைய புது புது வீடியோக்கள் தெரிஞ்சுக்க, புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.